வேதங்களிலே படித்திருக்கிறோம். ஃபாரோன் மன்னன் ஃபிரௌன், அவனுக்கு நேர்ந்த கதி, நம்ரூத் என்பவனுக்கு ஏற்பட்ட கதி, இப்படியெல்லாம் படித்திருக்கிறோம். ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட ப்ராஃபட் லாத்துடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கதி, இதெல்லாம் வேதங்களிலே நாம் படித்திருக்கிறோம். ஆக நீங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறத விட்டுருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, உங்களால தீய முழுசா அணைக்க முடியல. இவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தும் உங்கள் உதவிக்காக மெக்சிகோ வருகிறது, உங்கள் உதவிக்காக கனடா வருகிறது இல்லையா? ஈரான் கூட தன் பங்கிற்கு தான் உதவி செய்ய தயாராக இருப்பதாக அந்நாட்டு தலைவர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் அதுக்கு நன்றி கூட சொல்லலை, அது வேற விஷயம். ஆக பாருங்க, தன்னால உங்களாலே உங்க பிரச்சனை சமாளிக்க முடியல, அதுக்கு இன்னொரு ஆள் துணை தேவைப்படுகிறது. ஆக எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு முன்னால், இயற்கை சீற்றத்திற்கு முன்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் இப்படித்தான் இருப்போம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். என்றாவது ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு வரும். முன் சென்ற சர்வாதிகார நிலைமையை நீங்கள் எண்ணி பாருங்கள்.